ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஷார்ட் செல்லிங்னு அதுக்கு பேர். யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேர், இப்போ இன்ஃபோசிஸ் ஷேர் இருக்குன்னா அதை 10 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்போம். அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். இது பேர் வந்து பை அண்ட் செல் அப்படின்வாங்க. கீழே ப்ரைஸில் வாங்கி மேல் ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் விற்கிறது, இது ஒரு டைப். சரிங்க, ரியல் ட்ரேடிங்கும் நம்ம தான் பண்ணணும். கடையில் என்ன பண்ணுறோம், ஹோல்சேலர் ஒரு ப்ரைஸ்க்கு வாங்கி ரீட்டைலர் ஒரு ப்ராஃபிட் விற்பார், ரீட்டைலர் ஒரு ப்ரைஸ் வச்சு கஸ்டமர்கிட்ட விற்பார், அப்படி தான் பார்ப்போம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து இன்னொரு டைப் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து கிராஷ் ஆக போகுது, ரெசெஷன் வருது, பொருளாதார மந்தநிலை இருக்குது, அதனால் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ப்ராஜெக்ட் கிடைக்காம அடிவிட போகுது. அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சால் என்ன பண்ணலாம், இன்ஃபோசிஸ் ஷேரை 20 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிடலாம். பை பண்ணாமல் செல் பண்ணலாம். அது மார்க்கெட்டில் அது ஆப்ஷன் இருக்குது. 20 ரூபாய்க்கு செல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் கீழே இறங்கி வந்த பிறகு 10 ரூபாய்க்கு வந்து வாங்கிடணும். ஸோ விற்றதுக்கும் வாங்கினதுக்கும் நடுவில் இருக்கிறது நம்மளுக்கு ப்ராஃபிட். பையில் வந்து வாங்கினதுக்கு விற்றதுக்குள்ள ப்ராஃபிட்.